ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஸ்பிளெண்டட் மேட்சோட 12வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஜின்ஷா சென்னுக்கு மருந்து போடுறதுக்காக உட்கார்றா. காயத்தை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போதே சென்னுக்கு பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. பயங்கரமா கண்ட்ரோல் பண்ண உட்காந்துட்டு இருக்கான். ஜின்ஷா அவனோட முதுக பாக்குறா. முதுகு ஃபுல்லா அங்கங்க நிறைய தழும்பா இருக்கு. அதை பார்க்கும்போது இவளுக்கே மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு பொண்ணு போய் இந்த நேரத்துல உங்க வீட்டுல எதுக்கு தனியா அமிச்சாங்க அப்படின்னு சென்னு கேட்க, இல்ல அம்மாக்கு உடம்பு முடியல, அப்பா ஒரு வேலையில மாட்டிக்கிட்டாரு, வேலைக்காரங்களை மட்டும் அனுப்புனா அவங்களுக்கு அடையாளம் தெரியுதோ இல்ல முடிவெடுக்க முடியாம கஷ்டப்படுவாங்களோன்னு நானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே அப்படின்னு சென்னை உட்காந்துட்டு இருக்கான். காயத்தை கிளீன் பண்ணிட்டேன், இப்ப மருந்து போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷா மருந்து போட ஆரம்பிக்கிறா. மருந்து போட்டு விட்டுட்டு ஊதி ஊதி விட்டுட்டு அச்சுச்சோ அப்படின்லாம் சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ண. சென்னுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நிம்மதியா இருக்கு இவ கூட இருக்கிறது. அவன் பாட்டுக்கு அமைதியா லேசா சிரிச்சுட்டே கூட உட்காந்துட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையிலே ஆகுது. ஜின்ஷா நல்லா தூங்கிட்டு இருக்கா. எந்திரிக்கும் போது வந்துட்டீங்களான்னு சத்தம் கேக்குது. ஜின்ஷா வேகமா வெளியே போய் பார்த்தா ரான் அங்க வந்திருக்கான். எருமை எங்கடா போனன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போறா. என்ன மேலெல்லாம் அடிபட்டு இருக்கு, எப்படி நீ இங்க வந்தன்னு கேட்க, சென்னண்ணாவோட ஆளுங்க தான் என்ன பத்திரமா இங்க கூட்டு வந்தாங்க, அங்க இல்லாம இருந்திருந்தா எங்க போயிருப்பேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரான் ஃபீல் பண்ணிருக்கான். அதே மாதிரி ஜின்ஷாவோட மேனேஜரும் சென்னோட ஆளுங்க எப்படி தெரியுமாமா வேலை செஞ்சிருக்காங்க, நம்ம ஆளுங்க நினைச்சிருந்தா எத்தனை நாள் ஆனாலும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அந்த அளவு திறமைக்காரங்களா இருக்காங்கன்னு சொல்ல ஜின்ஷா போறா. சென்னுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. இனிமே என்ன ஹெல்ப்னாலும் நீ என்கிட்ட வா, இதுக்கு மேல நீ தேங்க்ஸ் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சென்னு சொல்லிடுறான். ஜின்ஷா சிரிச்சுட்டே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஈஷியன் நல்லது செய்யணும்னு நினைச்சது கூட தப்பா போயிடுச்சுன்னு பயங்கர சோகமா இருக்கான். இப்போ வேலைக்கார பையன் வந்து ஜின்ஷா மேடம் இருக்காங்கல்லன்னு கூப்பிட்டு இருக்கான். அவளை பத்தி பேசாதன்னு எத்தனை தடவை சொல்றதுன்னு ஈஷியன் கத்த ஆரம்பிக்கிறான். இல்ல அவங்க அம்மாக்கு உடம்பு முடியாம போயிடுச்சுல, இது ஒரு தடவை மட்டும்தான் நான் அவங்கள பத்தி பேசுவேன் நம்ம சொல்ல, உடம்பு முடியாம போனா நான் என்னடா பண்றது, நான் என்ன பெரிய டாக்டரா, நான் என்ன என் மாஸ்டரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதை பத்தி தான் சொல்ல வந்திருக்கேன். ஊருக்கு போனவங்க மாஸ்டர் பெரிய பெரிய டாக்டர் தானே, அவர் திரும்ப வந்துட்டாருன்னு சொல்ல, இது முன்னாடியே சொல்ல வேண்டியதானேன்னு ஈஷியன் அங்க இருந்து கிளம்பி ஓடி போயிட்டு இருக்கான். அங்க நம்ம ஈஷியன் நம்ம மாஸ்டரை போய் பார்த்து பெரிய வணக்கத்தை போட்டுட்டு இருக்கான். ஈஷியன் நேரா மாஸ்டரை கூட்டிட்டு ஜின்ஷாவை பாக்குறதுக்கு அவளோட வீட்டுக்கு கூட்டு போயிடுறான். இதான் என்னோட மாஸ்டர்னு இன்ட்ரடியூஸும் பண்ணி வைக்கிறான். ஜின்ஷா வேகமா ரெண்டு பேரையும் சேர்த்து உள்ள கூட்டு போயிட்டு இருக்கா. மாஸ்டர் போய் செக் பண்றாரு. ரொம்ப உடம்பு முடியாம தான் இருக்கு, பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாக்குறாரு. பிரிஸ்கிரிப்ஷனும் கரெக்டா தானே இருக்கு, இவ்வளவுலாம் சாப்பிட்டுட்டு இருந்தா இந்நேரத்துக்கு சரியா இருக்கணுமே, ஏன் இன்னும் சரியாகல, எங்க மூலிகை எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அந்த மூலிகையை டாக்டர் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னமா அது, இந்த மூலிகையை யார் போட்டா, உங்க அம்மா என்ன மருந்தெல்லாம் சாப்பிடுறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யற மருந்து இது, இதை தொடர்ந்து ரொம்ப நாள் சாப்பிட்டுட்டு இருந்தா உயிர் போறதுக்கே வாய்ப்பு இருக்குமான்னு சொல்ல ஜின்ஷா பதறா. அந்த மருந்து பேரு இந்த லிஸ்ட்லயே இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ உடனே ஈஷியன் பாக்குறான். அப்போ யாரோ ஒருத்தங்க வேணும்னே கலந்துருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல ஜின்ஷா யார் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வருவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. வேலைக்கார லேடி சொல்றாங்க, நம்ம ஜெனரல் டிபார்ட்மெண்ட் இருக்குல்லம்மா, அங்க இருந்து தான் யாராவது போவாங்க அப்படின்னு. இந்த விஷயம் யாருக்கும் வெளியே தெரியக்கூடாது, அமைதியா இருக்கணும், ஜஸ்ட் நாங்க புது டாக்டரை பாத்திருக்கோம், அவர் சொன்ன மருந்தை வாங்க போறோம்னு மட்டும் வெளியே சொல்லுங்கன்னு சொல்ல வேலைக்கார லேடி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஜின்ஷா டாக்டர் கிட்ட எங்க அம்மாவை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்க, குணப்படுத்துறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு, ஏன்னா ரொம்ப நாள் ஆகல அப்படிங்கறதால, ஆனா அதுக்கு உங்க அம்மா மனசு வைக்கணும், அவங்க மனசு நிம்மதியா இருந்தா மட்டும்தான் இந்த வியாதியை குணப்படுத்த முடியும் அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. அங்க இருந்து ஜின்ஷா மாஸ்டருக்கு பாய் சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. ஈஷியன் கேக்குறான், இதுல நீ என்ன பண்ண போறேன்னு. கண்டிப்பா விட மாட்டேன், யாருன்னு கண்டுபிடிச்சு ஒரு வழி பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. தெரியும், நான் என் அசிஸ்டன்ட் அனுப்பி வைக்கவா, ஏதாவது ஹெல்ப் வேணுமா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொல்லிட்டு ஈஷியன் சொல்றான். நானே கண்டுபிடிக்கிறேன், அதுக்கப்புறமா அவங்களுக்கு விட ஹெல்ப் வேணும்னா கேக்குறேன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. ஈஷியன் அங்க இருந்து கிளம்புறான். மறுபடியும் ஜின்ஷா கூப்பிடுறா. ஈஷியன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல ஈஷியனுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. பல்ல காட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். ஈஷியன் மறுபடியும் அவனோட வீட்டுக்கு போறான். இங்க ஜின்ஷா வேலைக்கார பொண்ண மருந்து வாங்குறவங்களை ஃபாலோ பண்றதுக்கு அமுச்சு வைக்கிறா. அந்த வீட்டுல இருக்க ஒருத்தன் தான் மருந்து வாங்க போறான். அங்க நேரா இந்த கூலா அம்மா இருக்கால, அவளோட வேலைக்கார பொண்ணு ஒருத்தி போயிட்டு இந்த சில மருந்தெல்லாம் குடுக்கறா. எல்லா பொட்லத்திலயும் இந்த மருந்தையும் கலந்து போட்டு கொடுத்துடுறாங்க. ஜின்ஷா பாக்குறா, வாங்க சொன்ன மருந்துலயும் இது கலந்து இருக்கு பாரு, அந்த வேலைக்காரனை சும்மா விடாத அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம ஜின்ஷாவோட வேலைக்கார பொண்ணு போயிட்டு அவனை முதுகிலே அடிச்சு மயக்கம் போட வச்சு அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு பொண்ணு மருந்தெல்லாம் கலக்கிறதுக்கு கொடுத்தால, துணை மனைவியோட வேலைக்கார பொண்ணு, அவளையும் புடிச்சிடுறாங்க. ரெண்டு பேரையும் புடிச்சிட்டு கூட்டு போறது யாருன்னு பார்த்தா ஈஷியனோட அசிஸ்டன்ட் தான் கூட்டு போயிட்டு இருக்கான். இங்க எதுவுமே தெரியாம நம்ம சென்னு அவங்க அம்மா கிட்ட போய் பேசிட்டு இருக்கான். அவங்க அம்மா உனக்காக ஸ்பெஷலா ரோஸ்ல பண்ண சூப் இது ரொம்ப நல்லா இருக்கும்டா அப்படின்னு கொடுத்துட்டு, இந்த மூ ஃபேமிலி இருக்குல்ல, அந்த ஃபேமிலில ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு போல, யாரு சொல்லு, ஜின்ஷா வீடு இருக்குல்ல அப்படின்னு கூ ஃபேமிலி இருக்குல்ல, அங்கதான் பொண்ணு பாத்திருக்காங்கன்னு சொல்ல சென்னு லைட்டா டென்ஷன் ஆயிடுறான். ஜின்ஷாவை பொண்ணு கேட்டிருக்காங்களான்னு.
அந்த ஷாங்கு பையன் இருக்கானே, நல்ல எலும்பா நீட்டமா இருப்பானே, அவன் பாத்துருப்பான் போல ஏதோ ஃபங்க்ஷன்ல அந்த வீட்டு பொண்ணு. கட்டுனா அந்த பொண்ணதான் கட்டுவேன்னு சொல்லிட்டானா. அப்புறம் தான் நான் விசாரிச்சு பார்த்தேன். துணை மனைவியோட பொண்ணு கூலா இருக்கால, அந்த பொண்ணையான்னு சொல்ல, ஓ அந்த பொண்ணா அப்படின்னு சென்னை இப்பதான் கொஞ்சம் நார்மல் ஆகுறான். ஆமா, அந்த பொண்ணை பத்தி நாங்க பேசிட்டே இருந்தோமா, நான் தான் கொஞ்சம் எடுத்து விட்டேன். ஏம்மா, அந்த வீட்லயே மூத்த மனைவியோட பொண்ணு ஜின்ஷா இருக்கா. அந்த பொண்ணுக்கு பெருசா சொத்து வரப்போகுது. பார்க்க அழகா இருக்கா, மரியாதை தெரிஞ்ச பொண்ணு. அதை விட்டுட்டு எதுக்கு துணை மனைவி பொண்ணை இருக்கணும்னு கேட்டேன். அவங்களும் ஆமாங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. நீ என்னடா நினைக்கிற அப்படின்னு கேட்க, சென்னு உடனே, அம்மா, பொண்ணு பார்த்து லவ் பண்ணது அந்த பையன் துணை மனைவியோட பொண்ணு. அந்த பையனுக்கு எதுக்காக முதல் மனைவியோட பொண்ணை கணக்கு பண்ணி விடணும்? இது என்ன அநியாயமா இருக்கு? இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துல நீங்க தலையிட்டத முதல்ல நிறுத்துங்க, புரியுதான்னு சொல்லிட்டு கத்திட்டு சென்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க சென்னோட அம்மாக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல, திடீர்னு அவர் கோவப்பட்டாரு. அது மட்டும் தான் எனக்கு புரிஞ்சது. எதுக்குன்னு தெரியலன்னு வேலைக்கார லேடியும் சொல்லிக்கிட்டு இருக்கா. சென்னை அங்க இருந்து வரான். வெளியே அசிஸ்டன்ட் கிட்ட ஏதோ இந்த மூ ஃபேமிலில ப்ரொபோஸ் பண்றதுக்கு போறாங்களாம், எந்த பொண்ணு கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வா அப்படின்னு ஆளுங்களை அனுப்பி விட்டுட்டு இருக்கான். இங்க பார்த்தா அந்த வேலைக்கார பொண்ணு அப்புறம் ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த பையனை நம்ம ஈஷியனோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் தான் முகத்துல மாஸ்க் எல்லாம் போட்டு விசாரிக்கிறான். இப்ப உண்மையை சொல்றியா இல்லையான்னு மிரட்டி வாங்குறான். அதுல இந்த பொண்ணு வாக்குமூலத்தையும் எழுதி கை நாட்டெல்லாம் வச்சுட்டா போல. அதை எடுத்துட்டு நேரா நம்ம ஈஷியன் கிட்ட கொண்டு வந்து கொடுக்க, சூப்பரு, இத போய் நான் முத வேலையா போய் நான் ஜின்ஷாட்ட குடுக்கறேன்னு அங்க இருந்து கிளம்புறான். பார்த்தா அவங்க அப்பா வந்துடுறாரு. ஈஷியன் அவங்க அப்பாவை பார்த்தே பயந்து நடுங்க ஆரம்பிக்க, அவங்க அப்பா வராரு. என்னடா கையில வச்சிருக்க, குடு குடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஈஷியனோட மாஸ்டரும் கூட தான் இருக்காரு. ஈஷியன் கையில இருந்து அவர் புடுங்கி பார்த்துட்டு ஈஷியனுக்கு பலார்னு ஒரு அறை ஒண்ணு விடுறாரு. கேவலமான கீழ்த்தரமான வேலையெல்லாம் பண்றதுக்கு தனியா கோர்ட் வேற நீங்க வச்சிருக்கியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? ஒழுங்கா வேலையை பக்கத்து கூட உனக்கு தெரியாதா? அடுத்தவன் வீட்டு வேலைக்காரங்க விஷயத்த தலையிட்டு தான் உனக்கு வேலையான்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்காரு. ஈஷியன் ஏற்கனவே இருக்கிற அவமானத்துல இந்த அவமானத்தையும் சேர்த்து வச்சிட்டு இருக்கான். இங்க பார்த்தா இன்னொரு பக்கம் மாஸ்டர் இவங்க அப்பா சொல்லிதான் விசாரிக்கிறதுக்கு போயிருந்திருப்பார் போல. அவரு சொல்லிட்டு இருக்காரு, நான் கேள்விப்பட்டேன், பிரின்ஸ் குளோரியன் இருக்கான்ல, அவன் தான் ஒரு குடும்பத்துல இருக்கிற பிள்ளைங்களை எல்லாம் புடிச்சு வச்சுட்டு அவங்க அப்பாக்கள் எல்லாம் அனுப்பி கிரவுன் பிரின்ஸ கொல்ல வச்சிருக்கான். அவங்கதான் இங்க மாட்டி இருந்திருக்காங்கன்னு சொல்ல, பிரின்ஸ் குளோரியன் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல. ஏற்கனவே ராஜா ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காரு. அவருக்கே ஏற்கனவே உடம்பு சரியில்லை. இதுல பிரின்ஸ் குளோரியன் வேற அடுத்தடுத்து ஏதாவது பண்ணா நமக்கு தான் ஆபத்து. அவனோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எனக்கு உடனே தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. மாஸ்டரும் அப்படியே ஆகட்டும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. எங்க நம்ம ஜின்ஷாவோட தம்பி இருக்கான்ல, அவனும் கூலாவும் ஜின்ஷாவோட அம்மாட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அக்கா தாமா என்ன காப்பாத்துனா, அக்கா தான் கூட்டு வந்தா, மா அது சாப்பிடுமா அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேரும் நல்ல பிள்ளைங்க, சரி இங்க இருந்து போங்க, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு அவங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஜின்ஷாக்கு அந்த லெட்டர் வந்துருது. ஈஷியனோட அசிஸ்டன்ட் கொண்டு வந்து கொடுத்துடுறான். அந்த லெட்டர் எடுத்துட்டு நேரா அவங்க அப்பா கிட்ட போய் கொடுத்துடுறா. ரெண்டு வேலைக்கார பசங்களையும் கூட்டிட்டு வந்துடுறா. அந்த வேலைக்கார லேடி, மெயின் லேடி இருப்பால, அவளை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவும் போடுறாங்க. நேரா துணை மனைவி கிட்ட வேலைக்கார பொண்ணு ஓடி வந்து, உங்க வீட்டு வேலைக்கார லேடி இருப்பாங்கல்ல பெரியவங்க, அவங்கள உங்க அப்பா விசாரிக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிருக்காருன்னு சொல்ல, உடனே இந்த துணை மனைவி பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறா. மா என்னமா தப்பு பண்ண, இந்த தடவை என்ன பண்ண, சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கூலா கேட்டுட்டு இருக்கா. அந்த வேலைக்கார லேடிய கூட்டு போறாங்க. லெட்டரையும் காட்டுறாங்க. அவங்க அப்பா நீதான் மருந்து கலந்தியான்னு கேட்க, அந்த லேடி ஆமா நான் தான் கலந்தேன், ஆனா இதுக்கும் எங்க மேடத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவங்களுக்கு இந்த விஷயமே தெரியாதுன்னு சொல்ல அவ வாயை அடைச்சு வச்சிடுறாங்க. அடுத்து உள்ள கூலாவோட அம்மா வரா. அப்படிங்களா, எனக்கு இந்த விஷயம் தெரியாதுங்க, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றா. ஏன்னா ஏற்கனவே கூலா கிட்ட இந்த விஷயத்த சொன்னதுக்கு, அம்மா எனக்கு தெரியவே தெரியாதுன்னு போய் சாதிச்சிருன்னு சொல்லிதான் அவளும் அனுப்பியிருப்பா போல. ஜின்ஷா பாக்குறா, இத்தனை மாசமா அவங்க கலந்து வச்சிட்டு இருந்திருக்காங்க, இது எப்படிங்க உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும்? உங்க வேலைக்கார லேடி உங்களுக்கு தெரியாம உங்க நல்லதுக்கு இல்லாம ஏதாவது செய்வாங்களா? அப்பா அதை நம்பாதீங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. அப்படியே அவர் இறங்கி வராரு. ஜின்ஷாவோட அப்பா துணை மனைவிக்கு ஓங்கி ஒரு அறை விட்டுறாரு. அவ இப்படி உனக்கு தெரியாம செய்வா? எவ்வளவு மோசமான வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கீங்க, உன்னை சும்மா விடுவேன்னு நினைக்கிறியா? உன்னை இனிமே வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வைக்கிற, நீ வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறன்னு சொல்ல, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷா கத்த ஆரம்பிக்கிறா. வேலைக்காரங்களுக்கு 40 அடியும் அந்த வேலைக்கார லேடிக்கு 60 அடியும் அவங்க அப்பா சொல்றாரு. அப்பா அம்மாவோட உயிரே போயிருக்கும், வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்கிறேன்னு சொல்றீங்க, இதெல்லாம் ஒரு தண்டனையா? நான் கோர்ட்டுக்கு போக போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏமா, துணை மனைவிதான் அவகிட்ட எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டாலே, ஆதாரமே கிடையாதுமா, இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கேயும் இப்படிதான் தீர்ப்பாகும், நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போங்க இவ்வளவு அப்படின்னு கத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. துணை மனைவிக்கு அந்த வேலைக்கார லேடிய பிரியறதுக்கு மனசே இல்ல, அழுதுட்டு இருக்கா. ஜின்ஷா வேலைக்கார பொண்ணு கிட்ட, அசிஸ்டன்ட் கிட்ட போய் அவங்க ரூம்ல ஏதாவது இந்த மருந்து இருக்கான்னு தேடி பாருன்னு சொல்ல, அசிஸ்டன்ட் அங்க இருந்து போறா. ஜின்ஷா மறுபடியும் துணை மனைவி கிட்ட போறா. எதுக்குமா, எனக்கு தான் எதுவும் தெரியாதுன்னு சொல்றேனே, என்ன பாக்குறதுக்கு எதுக்கு வந்திருக்கன்னு கேட்க, இல்ல வேலைக்கார லேடிய 60 அடி அடிச்சாலே கிட்டத்தட்ட பாதி உயிர் போயிரும், அதுக்கப்புறமா அவளை அடைச்சு வைப்பாங்க, ரொம்ப உடம்பு முடியாம இருக்கும், உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஆள் தானே,
நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. நீங்க தான் ஏதாவது பண்ணீங்களான்னு. உங்க வேலைக்கார லேடிய காப்பாத்துறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல கரெக்டா கூலா வந்துடுறா. அம்மா இவகிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? என்னதான் அவ பெரிய பொண்ணா இருந்தாலும் இந்த வீட்டை நடத்துறது அவ கிடையாதே. அவளுக்கு பதில் சொல்லணும்னு நமக்கு அவசியமே கிடையாதுன்னு அவங்க அம்மாவை அங்க இருந்து கூட்டு போயிடுறா. ஜின்ஷா அவளோட அம்மாவை பாக்குறதுக்கு போலாம் அப்படின்னு போறா. பார்த்தா அவங்க அப்பா அதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எல்லாருக்கும் தண்டனை கொடுத்துட்டேன், உனக்காக நான் பழி வாங்கிட்டேன் தானே. துணை மனைவியை கூட வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும்னு தண்டனை கொடுத்துட்டேன். இதுக்கும் மேல இந்த விஷயத்த பெருசாக்காம மன்னிச்சிரு, இல்லைன்னா குடும்பத்துக்குள்ள குழப்பம் தான் நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவங்க அம்மா செம்ம கடுப்புல இருக்காங்க. ஜின்ஷா அடுத்து நேரா உள்ள போறா. மா நான் ஒண்ணு சொல்லவா அப்படின்னு கேட்டு பாக்குறா. நான் நல்லாதாமா இருக்கேன், என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஜின்ஷாவோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. மா அதெல்லாம் விடுமா, நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்ச நாளாவது நீங்க அமைதியா நல்லபடியா ரெஸ்ட் எடுக்கணுமா, அதுக்கு இது சரிப்பட்டு வராதுமான்னு சொல்றா. அவங்க அம்மா சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க வேலைக்கார லேடிய நல்லா அடிச்சு ஒரு வண்டியில படுக்க வச்சிருக்காங்க. கூலா அங்க போறா. என் அம்மாவை அடைச்சு வச்சிருக்காங்க, அவங்களால வர முடியாது, அதான் நான் வந்திருக்கேன்னு சொல்ல. உங்க அம்மாவால வர முடியாதுன்னு எனக்கு தெரியும், எல்லாமே நல்லதுக்குதான். உங்க அம்மாவை விட்டு நான் போறேன், உங்க அம்மாக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா என்னால காப்பாத்தவே முடியாது, அதை நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்ல. நான் பாத்துக்கிறேன் இனிமே அம்மாவை, நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு கூலா அனுப்பி வைக்கிறா. இங்க உள்ள நம்ம ஜின்ஷா அவங்க அம்மா கிட்ட பரவலாம் வாங்கி கொடுக்குறா, அவங்க அம்மா மனசை கொஞ்சமாவது சாந்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு. மா நான் நல்லா யோசிச்சு பாத்துட்டேன், ஆனா உனக்கு விஷம் வைக்கணும்னு ஒருத்தங்களுக்கு தோணி இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம்னா உனக்கும் அப்பாவுக்கும் நடுவுல கேப் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதாம்மா விஷம் வைக்கிற அளவுக்கு போயிருக்காங்க. இவ்வளவு பெரிய கேப் அடுத்தவங்களுக்கு தெரியற அளவுக்கு இருந்து இந்த வீட்டுல நீங்க வாழணுமா? உங்களை பத்தி நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? மா இதெல்லாம் வேண்டாமா, தனியா நம்ம ஊருக்கு போயிட்டு உங்களோட டவுரி காசை மட்டும் எடுத்துட்டு வந்தாலே போதும், நீங்க நல்லபடியா வாழலாம், நமக்குன்னு ஏதாவது பிசினஸ் செட் பண்ணிட்டு வாழலாம்னு சொல்ல. டிவோர்ஸ் பண்ண சொல்றியா? அதெல்லாம் முடியவே முடியாது. நான் டிவோர்ஸ் பண்ணா உன் தம்பி என்ன ஆவான், அவனுக்கு இந்த குடும்பத்தோட பையங்கிற அங்கீகாரமே போயிரும். உனக்கு நான் எப்படி நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன்? என் அம்மா ஏற்கனவே வயசாயிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜினிஷா பாக்குறா. பாட்டி நீங்க நல்லா இருக்கணும்னு மட்டும் தான் நினைப்பாங்க, வேற எதுவுமே அவங்களுக்கு எண்ணமே கிடையாது. அது மட்டும் இல்லாம எனக்கு நீங்க நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா கூட நீங்க இப்படி கஷ்டப்படுறத நினைச்சிட்டு என்னால நிம்மதியா வாழ முடியுமா? இத பத்தி யோசிச்சு பாருங்கம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. அவங்க அம்மா முடியாதுமா, இத பத்தி என்கிட்ட பேசாதுன்னு கிளம்பிடுறாங்க. இந்த விஷயம் எல்லாம் இப்பதான் சென்னோட காதுக்கே வருது. ஜின்ஷாவோட வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை நடந்து வேலைக்கார லேடி மாட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வேலைக்கார லேடிய எப்படி புடிச்சா ஜின்ஷா, தனியாலா எப்படி பண்ணான்னு சென்னு கேட்டுட்டு இருக்க. தனியாலா பண்ணல, ஈஷியன் தான் ஹெல்ப் பண்ணிருக்கான், அவன் தான் வேலைக்கார லேடிய புடிச்சு விசாரிச்சிருக்கான்னு சொல்ல. அவன் இதை பண்ணிட்டானா? அப்ப சரி, அவங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல டாக்டரா நான் பாத்து கொடுக்குறேன் அப்படின்னு சென்னு சொல்றான். இல்ல அதையும் அவனே பண்ணிட்டான், அவங்க மாஸ்டர் பெரிய டாக்டர் தானே, அந்த டாக்டர் அவங்க அம்மாவை பாத்துருக்காருன்னு சொல்ல. இந்த ஈஷியனுக்கு மண்டையில படிப்பு ஏறல, கையில வாள் எடுத்து ஒண்ணு சண்டையும் போட முடியாது, ஆனா இதெல்லாம் மட்டும் நல்லா வருதான்னு சொல்லிட்டு சென்னு திட்ட ஆரம்பிக்கிறான். அசிஸ்டன்ட் பையனுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. இப்ப நான் ஏதாவது பண்ணுமே, இப்ப நீ என்ன பண்ற, புதுசா பொறுப்பேத்துட்டு இருக்காருல அவர்கிட்ட போ, ஆனா அவர் இப்பதான் புதுசா வந்திருக்காரு, இதெல்லாம் செய்வாரான்னு எனக்கு தெரியல. என்ன தெரியுமா பண்ற, யாரெல்லாம் துணை மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு பொண்டாட்டிய டம்மி பண்றாங்களோ அவங்களெல்லாம் புடிச்சு ஒரு வழி பண்ண சொல்லு, பதவியில இருந்து தூக்க சொல்லுன்னு சொல்ல. இதுக்கு இவ்வளவு பெரிய விஷயமா பண்ணணுமான்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் யோசிக்கிறான். இல்ல அது சரிப்பட்டு வராது, அதனால குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும், ஜின்ஷாவோட அம்மாக்கு இன்னும் பாதிப்பு தான் வரும் அப்படின்னு கையில ஒரு பாக்ஸ் ஒன்னு எடுத்துட்டு இப்பவே நான் ஜின்ஷாவை பாக்கணும், அவளை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சென்னை கிளம்பி போயிட்டு இருக்கான். ஜின்ஷாவை வீட்ல இருந்து கூட்டு வராங்க. சென்னை உங்களை பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவ்வளவு வேகமா வெளியே ஓடி வந்துட்டு இருக்கா. சென்னங்க நிக்கிறான். நம்ம ஜின்ஷா போறா. அங்க வேலைக்கார பொண்ணு கூடவே போறவள சென்னோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, கைய பிடிச்சிட்டு டக்குன்னு வேற பாத வழியா கூட்டு போயிடுறான், இங்க நிக்காத அப்படின்னு. சென்னு பயங்கரமா அவளை லவ் பண்ண ஆரம்பிக்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியுது. ஜின்ஷா போய் நிக்கிறா, வணக்கம் சொல்றா. இதுக்கும் மேல இவ்வளவு மரியாதையா வணக்கம்லான்னு எனக்கு சொல்லணும்ட்டு எந்த அவசியமும் கிடையாது. உன் வீட்டுல நடக்கிற பிரச்சனைலாம் இப்பதான் கேள்விப்பட்டேன், இத உனக்காக கொண்டு வந்திருக்கேன்னு அந்த குட்டி பாக்ஸ் கொடுக்கறான். ஜின்ஷா அதை வாங்குறா. அதுல பார்த்தா ஒரு விசில் ஒண்ணு இருக்கு. எனக்கு வேலை செஞ்ச நிறைய பேரு இங்க ரகசியமா நிறைய இடத்துல இருப்பாங்க, உனக்கு என்னைக்காவது நீ ஒரு ஆபத்துல மாட்டினா இந்த விசில் அடிச்சா போதும், அவங்க வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல. ஜின்ஷா அமைதியா பாத்துட்டு இருக்கா, தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. சென்னுடனே சிரிச்சுட்டே, இந்த ஒரு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வருதுல, அதுக்கு டிராகன் கோவில்ல தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு லைட்டா அப்படியே சங்கடப்பட்டுட்டு அங்க இருந்து வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். மேல இவ்ளோ கரிசனம் காட்டுறாரு, ஏன் தரலையேன்னு சொல்லிட்டு ஜின்ஷா யோசிக்கிறா. அந்த விசில் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறா. டக்குன்னு சென் நிக்கிறான், அவளை திரும்பி பாக்குறான், சிரிச்சுட்டே அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறான். ஜின்ஷா அவனை பாத்துட்டே இருக்கிறதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.